எனக்கு 2 பொண்ணு. நாங்க இருந்த கடனை பூரா வாங்கி அது இடத்துக்குள்ள போட்டுட்டு இன்னைக்கு வீழவும் முடியாம தாளம் இடத்துக்கு வீட்டுல இருந்து வெளியே போற அவங்கள உயிர் இடத்துக்குல என் பிள்ளைகள் 2 பையன். அந்த பையனை வச்சா நான் பிழைக்கணும். புருஷன் கூட கிடையாது. என் குமர கடத்தை நான் அவனை பாடுபட்டா உண்டு. என் பிள்ளையில வெட்டி கொண்டு போட்டா நான் என்னையா எப்படிமா போவேன்? 22 வேற ஒரு ஜாதிக்காரங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க சார். இப்போ இது சாதி கலவரமா வேற வரும். மகாலிங்க கண்ணன் நாராயண பெருமாள் பெரியசாமி நாடார் மகனுக்கு எங்க தோட்டத்தை சரிவேர் வான்மாமலையை வச்சு சுப்பியாத்தேவர் மகன் ஆறுமுகத்தை வச்சு மகராஜன் மறுகால் குறிச்சியை தந்த மகராஜன் மஞ்சங்குளத்தை தந்த வான்மாமலை சரிவேர் வச்சு எங்க தோட்டத்தை கொலை மிரட்டல் கொடுத்து கூலிப்படையை கொண்டு தோட்டத்துக்குள்ள 100 பேரை வச்சு என் வாழை 10,000 வாழையை அடிச்சிருக்கிறார்கள். இன்னைக்கு இதுக்கு தான் வந்தோம். எங்க குலத்தை அழிக்கிறதுனால நாங்க எல்லா இடமும் மனு கொடுத்து பார்த்தோம், ஒன்னும் கேட்கறது இல்லை. அவங்க திருக்கணங்குடி ஸ்டேஷன்ல 2 லட்சம் ரூபா நான் வந்துட்டு வாங்கியிருக்கேன், வேலை செய்வோமுங்காங்க. நீ 6 லட்சம் தான் அப்போனா உன் சைடு செய்வோம்னு இந்த ஐயா சொல்லுதாரு. அதுக்காக இப்ப எங்க இதை அடிச்சிட்டாங்க, சாவ போறோம். ஆமா, 25 லட்சம் 30 லட்சம் நஷ்டம் ஆகிட்டு எங்களுக்கு கடன், நகை கடன், வட்டி கடன், நாங்க சாவ போறோம். இந்த இடத்துல சாவுவோம். வரமாட்டாங்க. அவங்க வந்து 50,000 ரூபாய் எனக்கு தந்திருக்காங்க, தர முடியுமான்னு கேட்காங்க. நான் எந்த ரூபாயா கொடுக்க அதோட சேர்த்துட்டு போயிட்டா அவங்க அதை வச்சுட்டு போட்டோம். அவங்களுக்கு ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய பாருங்க. எனக்கு 2 பொண்ணு. நாங்க இருந்த கடனை பூரா வாங்கி அது இடத்துக்குள்ள போட்டுட்டு இன்னைக்கு வீழவும் முடியாம தாளம் இடத்துக்கு பாதை போட்டு அடுத்தவங்களுக்கு விற்கிறதுக்கு போடுறாங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு சார். அவங்களுக்கு 3 பையன் 2 பொட்டப்பிள்ளை இருக்கு சார். என் பிள்ளைகள் அவங்க போதும் பயந்து என்னன்னு கூட்டிட்டு எப்போது 3/4 மணி நேரத்துக்கு ஒருக்க பால் ஊத்திருக்க போகணும். மஞ்சள் குளம் மராகுச்சி 50 விட தோட்டத்துல வச்சுட்டு எப்படி சார் போவேன்? வீட்டுல இருந்து வெளியே போற அவங்கள உயிர் இடத்துக்குல பாதை போடாம எனக்கு நிப்பாட்டி தயவு செய்து தாங்க. அப்படி என்ன முத்துலட்சுமி, எனக்கு 70 வயசு ஆச்சியா. என் பிள்ளைகள் 2 பையன். அந்த பையனை வச்சா நான் பிழைக்கணும். புருஷன் கூட கிடையாது. என் குமர கடத்தை நான் அவனை பாடுபட்டா உண்டு. என் பிள்ளையில வெட்டி கொண்டு போட்டா நான் என்னையா ஆமா, இது என் மருமம் ஐயா, என் குடும்பம். வாழ விவசாயம் தானே சார் நான் பண்ணுவோம். நாங்க எதாவது கொடுங்குறோமா, நாங்க அழிக்கமா ரசீது கரெக்டா தந்துடும். அதை வாங்க மாட்டேக்காங்க, ரசீது போட்டு தர மாட்டேக்காங்க. மடத்துல திருக்கிறவங்க சன்னத்துல சுப்பிரமணிய ஐயர் அவர் தான் நாங்களே வானாமலம் மடத்துக்கு ரசீது போட்டு வரோம் பார்த்துக்கோங்க. அவருக்கு போய் கேட்டா நாளைக்கு காலைல 10 மணி வாங்க போட்டு தரோங்க. 10 மணிக்கு போய் கேட்டா குண்டு பசங்க எடுக்காம வந்துட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கு காரணம் சீலடிக்காம வந்துட்டாங்க. இப்படி எங்க மாச கணக்கா வருஷ கணக்கா நாங்க என்ன செய்வோம் சொல்லுங்க. தெரியல, எங்களுக்கு எங்க இடம் வேணும். நாங்க வேற ஒண்ணு வேண்டாம். எங்களுக்கு விவசாயம் பண்ணி பிழைக்க எங்க இடம் வேணும். நாங்க வாழை போட்டு நாங்க மாடு கண்ணு ஆடு வச்சு நாங்க பிழைச்சுக்கிடுவோம். நாங்க எங்க இடம் எங்களுக்கு வேணும். மலையடிப்பு இருக்கிறாங்க, மேலச்சாலப்பூர்ல இருக்கு. எப்படிமா போவேன்? 22 வேற ஒரு ஜாதிக்காரங்களுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க சார். இப்போ இது சாதி கலவரமா வேற வருது. நாங்க பாட்டம் கட்ட போனா எங்க பாடத்தை வாங்க மாட்டேக்காங்க. அது வந்து பாலை போட்டா ஆளு மஞ்சள் மரகச்சி ஆளு சேச்சி கரண்ட் வேலி போட்டு மறிச்சு போட மாட்டேக்காங்க. நாளைக்கு பைப்பு போட்டா 3 நாள் 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு சார். இங்க உங்களுக்கு பொட்டப்பிள்ளை கட்டி இருக்காம இருக்கு, பையனுக்கு கல்யாணம் இருக்கு. எனக்கு 2 பொட்டப்பிள்ளை. எனக்கு வயசு 70 ஆச்சு. நான் பாடுபட முடியுமா? என் பிள்ளை நாங்களே வானவாமலம் மடத்துக்கு சொந்தமான இடம். பாட்டை நாங்க கொடுக்க மாட்டோம். நாங்க சொல்ல 13 ஏக்கர் நாங்க தான் எங்க பாட்டத்தை 13 ஏக்கர் தந்திரம் சொல்லலாம். அதை வாங்க மாட்டேக்காங்க. வாங்க மாட்டேன்னு சாதி விட்டு சாதி போட்டு கொடுத்துட்டு எங்களை இருக்கவும் விட மாட்டேங்க. அவன் சாவை தவிர எங்களுக்கு வேற என்ன சார் வழி இருக்கு? 13 ஏக்கர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.